மயிலாடுதுறை மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மத்திய மற்றும் மாநில அரசுகளை கண்டித்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து நகர பொறுப்பாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் கோபிநாத் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். மேலும் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை தமிழகத்தில் ஒழித்து குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலியல் துன்புறுத்தலில் இருந்து பாதுகாத்திட வேண்டும், ஒன்றிய அரசின் மும்மொழி கொள்கையை கட்டாயமாக திணிப்பதை கண்டித்தும், வக்பு திருத்த மசோதாவை கண்டித்தும், வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை 1991 அமல்படுத்தி வழிபாட்டு தலங்களை காத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மற்றும் மாநில அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். கொள்ளடிக்கிற மாதிரி இருந்திருந்தா நேரம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளிக்கூடங்கள்ல அந்த மிஷினை திமுக அரசு வச்சிருக்கோம். 37,579 பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அதுல ஒரு 24,000 அந்த மாணவி சொல்றாங்க. இந்த மாணவி என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஏன் அந்த நாட்கள் போடுறதுக்கு 310 இருக்கு, நடுநிலை பள்ளி 7,024 இருக்கு, உயர்நிலை பள்ளி 3,037 நடக்குது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில் மாணவிகளுக்கு தாய்மார்களுக்கு முக்கியமான நாள் இந்த மாட விழா. பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடக்குது. எடுத்துங்க, பாலியல் எடுத்துக்கங்க, மணப்பாறையா இருக்கட்டும், ஸ்ரீரங்கமா இருக்கட்டும், அதுக்கான தீர்வை நாம வாங்கி கொடுக்கணும்னு இந்த சூழ்நிலையில உங்கள்கிட்ட தெரியப்படுத்துறேன். அதை யாரை கேட்கணும்? நம்ம தமிழக வெற்றிக் கழகம் இனி எந்த விதமான போராட்டமா இருந்தாலும் மக்கள்